என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இப்போது என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்போது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 18வது வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல இவனுடைய கீழ்ப்படிதலை மட்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த காரியத்தை செய்தபடியால் 16வது அதிகாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை செய்யும்படியா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த காரியத்தை செய்தான்? நீ தேவனுக்கு பயப்படுற என்று இப்போது அறிந்திருக்கிறேன். 12வது வசனம். நான் துண்டு துண்டா உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் வாசனம் வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் அதை அப்படியே எடுத்து பார்த்து புரிந்து கொள்ளுங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது அறிந்திருக்கிறார்? வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிற பொழுது அறியவில்லை. நடுவில் அவர் தரிசனமான பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை நம்பவில்லை என்றால் என்ன? நீ தேவனுக்கு பயந்தவன் என்றாலும் தெரியல. நீ என் விசுவாசி, நான் ஒத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய பாணியில் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய விசுவாசி. ஆனால் தேவனுக்கு பயந்தவன் என்று சொன்னால் அப்படி நம்ம நினைத்து கொள்கிறோம். ஐயா, நான் தேவனுக்கு பயந்தவன், ஐயா நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சங்கீதம் 128 சொல்லுகிறது. அது தேவ பயம், அது வார்த்தை அறிவு. கர்த்தருக்கு பயப்படுற நிவேதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். திஸ் இஸ் நாலேஜ். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு வாசகம், ஒரு வார்த்தை. இந்த ஆலயத்துக்கு போகிற வழி, இந்த இடத்தில் இறங்கவும், இந்த இடத்தில் போகக்கூடாது, போகலான்னு ஒரு அறிவிப்பை பலகை போல இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற வசனம். அதனால் நம்ம அதை அறிந்திருக்கிறோன்றதுனால தேவபயம் நமக்கு இருக்கிறது என்றால் அது ராஜ்யத்தின்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அது இன்னும் சொல்ல வேணும்னா, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லி தெரிந்து அந்த அட்டைப்பட்டியிலே எழுதியிருக்கிறது, குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்துக்கு கேடு. குடிக்கிறவன் எல்லாரும் படிக்கிறான், ஆனாலும் பிடிக்கிறான் இல்லையா? அதே போல் தெரிந்தும் தேவபயம் இல்லாமல் வாழ்கிறவர்களும் உண்டு, அறிந்தும் தேவபயத்தோடு வாழ்கிறவர்கள் நினைத்து வாழ்கிறவர்களும் உண்டு. ஆனால் உண்மையான தேவபயம் என்றால், உங்களுக்கு அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? எல்லாரும் சொல்லுவாங்க, ஏக மனதோடு விசுவாசம் இருக்க வேண்டும். இது ஆலயவாசிகள் சொல்லுகிற காரியம். எங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் என்று சொன்னால் அதை பார்த்தோடனே சோத்திரம் வைக்கிறது, தலையை குனிஞ்சு பேசுறது, அதாவது மாயமான தாழ்மை என்று தான் வேதம் இதெல்லாம் வர்ணிக்கிறது. தேவ பயம் என்றால் என்னவென்றால், உணர்ச்சிகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். மனதை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மனம் இருக்கணும். ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யும், உங்கள் பெற்ற பிள்ளைகளே சொல்கிறேன், கட்டின புருஷனும் சரி, கட்டின மனைவியும் சரி, பெற்ற பிள்ளைகளும் சரி, நீ அன்றாட பழகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களை சீண்டுகிறதாக, தூண்டுகிறதாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். நான் அந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட இடைப்பட ஆலயத்திலிருந்து திடீர்னு வெளியில் போய் பார்க்குறப்போ, ஒரு நல்ல பெரிய மரத்தில் பாதி மரத்தை வெட்டி எட்டுன்னு வாசலில் போட்டு போயிருக்கான். படிக்கட்டு ஏறட்டில் ஏற்கனவே நம்ம ஏறி இறங்குற இடம் எப்படின்னு வரவங்களுக்கு தெரியும். அப்போ தான் வெட்டி போட்டு போயிருக்கான். எலக்ட்ரிசிட்டி ஈபிலேருந்து வந்தவன் வெட்டி மரம் இருக்கிற வீட்டாண்ட போடலாம், எதுக்கு இங்கே எடுத்து போட்டானே தெரில. குப்பை கோலம் மாதிரி இருக்கான் நம்மளை பார்த்தா. எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. அது 2-3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போட்டிருக்காங்க போல இருக்கு. நான் பார்த்தேன், அந்த கழியில் எல்லாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சி மொத்தமாக வெட்டின இடத்துல எடுத்துமே போட்டு யாருன்னு விசாரித்தா ஈபிலேருந்து வெட்டினாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. குப்பையில் போட வேண்டியதை நம்ம வீட்டு வாசலில் போட்டு போகிறோம், நம்ம ஆலயத்து வாசலில். எப்படி இருக்கோம்? ஒருவேளை யாரும் இல்லைன்னு நினச்சிட்டானா?
இல்லை இது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கா? மனம் ரொம்ப வேதனைப்பட்டுடுச்சு. என்னடா இது ஆண்டவரோட ஆலயம், நம்மளே 1000 சிரமத்தில் ஜனங்க ஏறி வராங்க, அதை ஒழுங்குபடுறதுக்கு எத்தனையோ ஆயிரங்க கேட்குறாங்க, நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் பத்தாவதுக்கு இவன் குப்பை தொட்டியாகவே நினச்சிட்டானா? எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ சஞ்சலம் பாருங்கள். ஆத்மார்த்தமாக ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் ஊழியத்தில் என்னோடு நடைபெறுவர்களுக்கு இதுவும் என்னை போலவே அவங்கள சிந்திப்பாங்க. இது கேள்விப்பட்டோம். ஒன்றும் பேசலை, எடுத்துக்கொண்டு போட்டேன்னு எதுவும் இருந்தாலும் பேச முடியாது. சொல்ல வர்றது என்னென்னா, உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி பொங்கி வரும்னு பாருங்கள். ஆவிக்குரிய விதத்தில் எடுத்துக்கொண்டாலுமே ஆலயத்துக்கு முன்னாடி வெட்டி வீழ்த்தி தூக்கி போட வேண்டிய, குப்பையில் போட வேண்டிய ஒரு மரத்தை அல்லது மரக்கிளையை கொண்டு வந்து ஆலயத்தை வாசலில் போடுறானே, இவனை சபிக்கிறதா, திட்டுறதா, இவன் மேலே புகார் கொடுக்கறதா? எனக்கு எல்லாரையும் வேறு தெரியும். இங்கே ஈவியில் 2 வாட்டி ரிங் போச்சு, நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வசனமே நெருக்கினது. எதுவுமே நம்ம அசைக்கப்படக்கூடாது என்பதுக்கு கர்த்தர் காண்பித்த ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பக்கம் 100க்கு 200 பக்கம் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் கூட உங்கள் மனம் பதிக்குது இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது இருக்கக்கூடாது. தேவ பயம் என்றால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன கர்த்தர் சொன்ன விஷயம்னா, உனக்கு பலம் கொடுத்தேன். 3 பேர் தூக்கி வந்து போட்ட மரத்தை ஒரே மனுஷனாக தூக்கி அங்கே கிடத்த உனக்கு பலன் கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், பக்குவத்தை கொடுத்தேன். யார் வெட்டினான்ற தகவலையும் உன் காதுக்கு வர வச்சுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நீ கால் பண்ணி மட்டும் என்ன சொல்ல போகிற? புகார் கொடுக்க போறியா? அதையும் எடுத்து போட்டாச்சுல, அப்புறம் என்ன? அடுத்த வேலை பார். இருந்தாலும் அந்த மனம் அடங்காது. அடங்குமா? உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு குப்பையை போட்டால் அது விஷயம் உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், அநேகர் வந்து போகிற இடம். அதையே பராமரிக்க முடியாமல் நம்ம பராமரித்து கொண்டு வருகிறோம். இதில் பத்தாத்துக்கு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான். இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை என்ன புறமுடுக்கிறது? நான் சொல்கிறது எவ்வளோ சிம்பிளான மேட்ரு, எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு உங்களுக்கு தெரியும். இதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விழுந்துச்சா அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டியா, அடுத்த வேலை போய் பார். இதுதான் தேவ உத்தரவு. இது போல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் வந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாமுக்கு இந்த அற்புதம் 22வது அதிகாரத்தில் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அற்புதத்திற்கு கர்த்தர் இந்த மனுஷனை பக்குவப்படுத்தி கொண்டு வந்த பகுதிகளை குறித்து நாம் மறந்து விடுகிறோம். 13வது அதிகாரம் 12வது அதிகாரத்திலே ஒரு அற்புதம். என்ன அற்புதம்னு கேட்டால், அந்த பெரிய கொள்ளையோடு கூட அந்த பார்வோனுடைய அரண்மனையிலேருந்து பெரிய அளவில் பண காசுகள் வருகிறது, பொருளாதாரம் வருது, வேலைக்காரனும் வருகிறான், வேலைக்காரிகளும் வருகிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. இது ஏதோ வியாதியஸ்தன் ஜெபித்து பெறுகிறது இல்லை. இந்த மனுஷனுடைய தன்மானத்தில் கை வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த மனுஷன் அசைக்கப்பட்டு போகவில்லை. ஆபிரகாமுக்கு தெரிந்தது எதையும் செய்யவில்லை. மனைவியை பார்வோன் சிறை பிடிச்சிட்டான். சரி, சகோதரின்னு சொன்னாருன்ற ஒரே காரணத்தினால அவன் கொண்டு போயிட்டான் தனக்கு மனைவியாக்கி கொள்ள. கர்த்தர் அவனை மகாவாதினால் வாதிக்கிறார். பிரியமான தேவனுடைய சின்னமே, நம்முடைய பெண், மகன், மகள், பெண்கள், ஆண்கள், நம் குடும்பத்தார், இவர்கள் எல்லாம் பிசாசினால் வாரி கொண்டு போகிற சில பாவ சோதனைகளிலே சிக்குகிறது உண்டு. சிக்காமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்படி சிக்குகிற பொழுது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் ரட்சிக்கப்பட்ட வித்து சொல்கிறேன், ரொம்பவே அசைக்கப்பட்டுருவாங்க. ஐயா, நம்ம ஜெபிக்கிற குடும்பம், ஐயா நம்ம ஊழியம் செய்கிறவங்க, நம்ம இப்படிப்பட்ட ஒரு அவலட்சணம் பிள்ளை உண்டு பண்ணிட்டானே, மகள் உண்டு பண்ணிட்டாலே, வேறொரு சபை போதகர்கிட்ட இதை போய் காதுக்கு போச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் சபைக்கு வரல, நீங்கள் அதனால தான் இப்படி ஆச்சுன்னுவான். எங்கே தான் போய் இதுக்கு நிவாரணம் தேடிக்கொள்றதுன்னு பார்த்தா, நீங்கள் அசைக்கப்படக்கூடாது. முடியுமா? இல்லை கணவனை கையுமையுமா பிடித்த மனைவியும், மனைவியை கையுமையுமா பிடித்த கணவனும், கொலைக்காரர்களாக மாறினவர்களை நான் அறிவேன். ஆமாம், கொலை பண்ணியிருக்கான், நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான், நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிவிடும், உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு, உங்கள் தம்பி இப்படி பண்ணுறாரு, உங்கள் பிள்ளை இப்படி பண்ணுறாரு. அந்த மனுஷன் பண்ண அந்த ரகசிய பாவத்தை வெளியரங்கப்படுத்துறதுல அந்த அம்மா முக்கிய இதுவாக பசங்க சொல்லி குடும்பம் வரைக்கும் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஆண் அதை வெளியில் ஆக்க மாட்டோம், மனசுக்குள்ளே வச்சுட்டு அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க.
ஆக மொத்தம் இது விசுவாசியும் சரி அவிசுவாசமும் சரி எல்லோரும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாங்க, பயணப்படுறாங்க என்பது தான் வேதனை. ஒரு பிரச்சனை விசுவாசிக்கு வருகிற பொழுது எப்படி கையாள வேண்டும்? 22வது அதிகாரத்தில் நடந்த அற்புதம் 12வது அதிகாரத்துலேருந்து ஆயத்தம் அஸ்திபரக்கல் போடப்படுகிறது. ஒரு அசைவும் இல்லை. உங்கள் வீட்டம்மாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் சரீர பிரகாரமாக, நீங்கள் ஒன்றும் கண்டுக்கல, அந்த அம்மா சும்மா இருக்குமா? இல்லை உங்கள் வீட்டையாக்கு ஒரு பிரச்சனை சரீர ரீதியாக, நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அவர் சும்மா இருப்பாரா? நான் மாறி மாறி உழைக்கிறேன், அடிமை போல் உழைக்கிறேன், குடும்பத்துக்காக நான் பாடுபடுறேன், எனக்கு ஒரு காரியம் தேவைன்னா யாருமே கண்டு கொள்ள மாட்டீங்கன்னு அவர் ஆரம்பிப்பார். இன்னம்மா எதையாவது ஒருத்தன் புருஷன் செய்யணும், எதையாவது ஒரு விஷயத்தை புருஷன் செஞ்சே ஆகணும். அந்தாலும் எம்பிபிஎஸ்ஸு எஃப்ஆர்சிஎஸ் லண்டனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது தாய்லாண்டம் தேய்ச்சி விடணும், ஏதாவது ஒரு பதைக்கு தான் பாரு. உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துருக்கிறாரு, குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கிறாரு, இடிச்சப்புளி மாதிரி உட்காந்துருக்கிறாரு, என்னென்னமோ பசங்களாம் வேறு சேர்ந்துக்குவாங்க. பசங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, இந்த மனுஷனே செய்யலைன்னு அந்த அம்மா சொல்லும். இது எல்லாம் சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. ஆபிரகாம் அசைக்கப்படவில்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சாராளுடைய பாணியிலேருந்து பார்த்தால் இந்த மனுஷன் ஒன்றுமே செய்யலை. திரும்பி வந்த உடனே உன் பொண்ணு வேணாம், வெள்ளியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், விட்டு வந்த ஜனத்திட்டத்தில் போகிறேன்னு சொல்கிறது தான் பெண்களுடைய சுபாவம் மட்டுமில்லை, ஆண்களுடைய சுபாவம் கூட. இந்த ஆண் பெண்ணெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டி தான் காரியம். வந்தது தான். புருஷன் எதுவுமே செய்யலை ஐயா. இது எத்தனையோ பேர் வேதனையும் கண்ணீருமோ ரத்த கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் எப்படி இருக்குன்னு கூட கேட்கல, உடம்பு எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. நம்ம எதிர்பார்க்கிறது தான் பொண்ணை கேட்டோமா வெள்ளியை கேட்டோமா, அது கேட்காமலாம் இல்லை, அது வேறு விஷயம். அது இந்த சிச்சுவேஷனுக்கு பொண்ணு வெள்ளியமா அந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நான் கேட்கறது ஒரு ஆறுதலான வார்த்தை தான் ஐயா. அது கூட இந்த மனுஷன் சொன்னதில்லை, அது கூட இந்த மனுஷி என்கிட்ட இது பண்ணதில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, இவங்கெல்லாம் டிவி பார்த்துட்டுருக்காங்க, சரி உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நம்ம அறியாமல் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வசனமும் எடுத்து சொல்லும், அன்பு தானே முக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு அன்பு தானே முக்கியம். ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்கல, சரி அது இது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். வெளியில் இருக்கிற அண்ணன் சகோதரன் சகோதரி அதுவும் போதகர் மாதிரிலாம் இருந்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும். சின்ன சபையாக இருந்தால் அந்த பாஸ்டர் ரொம்ப கரிச்சு கொட்டுருவாங்க, பெரிய சபையாக இருந்தால் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் பிஸியாக இருப்பார், நம்ம காட்டிலும் வியாதியஸ்தங்க இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் விசிட்டிங் போக மாட்டாங்க. இது தெரியும். பெரிய மந்தையை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், சின்ன மந்தையை பார்த்தா பாஸ்டர் கூட பார்க்கலைங்களே, ஒரு வார்த்தை கேட்கல, இருக்கமான் செத்தமான் கூட பார்க்கல. இதெல்லாம் சின்ன சபைன்னா எண்ணிக்கைக்குரிய ஜனங்கள் இருக்கிற சபையில் போதகர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறதுக்கான காரணம் நேரடி தாக்குதல் இருக்கும். வாய் வார்த்தை சொல்கிறேன். பெரிய மந்தை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மறந்துடும், இந்த கசப்பு மறந்துடும் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்குள்ளே, அவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா மூப்பனார்கள்லாம் வருவாங்க, நேராக போதகர் வர்றதுக்கு டைம் இருக்காது. தி சிஸ்டம் இஸ் லைக் தட். இது குறைச்சலாக சொல்ல, குற்றமாக சொல்கிறேன். சொல்லப்படுகிற கருத்து இந்த அங்கலாய்ப்பு என்ற அந்த ஆவி, அந்த உணர்ச்சிகள் இருந்து கொண்டு இருக்கும். அது நியாயமாகவும் காணப்படும். இங்கே சாராள் அம்மையாருக்கும் அது இல்லை, ஆபிரகாமுக்கும் இல்லை. அந்த அம்மா எங்கன்னா கேட்டாங்களா, என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க, என்னை ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான், உமா நம்பி தான் வந்தேன். இந்த சொற்றொடர்கள்லாம் எல்லாருடைய வீட்டில் நான் ஒழிக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் அவங்க வீட்டில் ஒழிக்கவே இல்லை. 2 பேருக்கும் அந்த எல்லாம் கருத்து வேறுபாடு வந்ததே கிடையாது. அதுபடி நிறைய யூடியூப்பில் இதெல்லாம் வச்சு பேசுவாங்க. எதையும் நம்பாதீங்க. வசனத்தின்படி பார்த்தா அந்த அம்மா எந்த விதமான கசப்புகளுக்கு இடம் கொடுக்கல. அந்த ஐயாவும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரில. நான் சொல்கிறது ஆபிரகாம் ஐயாவை சொல்கிறேன். ஒன்றும் செய்யலை. இவர் தன்னை காத்து கொள்ளுகிறார், தன்னை கனிகளுக்குள்ளே நடத்தி கொள்ளுகிறார். உணர்ச்சி சித்துப்பட்டு எதையும் செய்யவில்லை. தேவன் இறங்காமல் இருந்ததும் இல்லை. அதான் விஷயம். கத்திரி யுத்தம் பண்ணணும். என் புருஷன் எவ்வளோ வச்சுருக்கான், என் புருஷனை வேறு ஒருத்தி வச்சுருக்கான், 2 ஒன்று தான். நம்ம பண்ணுற ஜபத்தில் அவன் மூக்கில் வயலில் ரத்தம் வரணுன்ற மாதிரி இருக்கும். 2 பேருமே இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேருமே இருக்கக்கூடாது ஐயா, 2 பேருமே இருக்கக்கூடாது. இந்த மனசு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான். இது மாதிரிலாம் இருக்கும். இது அற்புதமும் நடக்காது, ஒரு அங்குலமும் நவராது வண்டி.
நிஜம்தான். நீங்கள் எப்பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் நிரூபித்து காட்டுகிறீர்கள் பரலோகத்துக்கு நீங்கள் உண்மையிலே தகுதி வாய்ந்த ஜனங்கள். அற்புதம் என்றது பணம் காசு மட்டுமல்ல, அதுக்கும் மேலானது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்.